ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆனந்த், விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங்தள் மாநில இணை அமைப்பாளர். நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்காபுரி தாலுக்கா வளநாடு பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு பிரசித்தி பெற்ற ஒரு தூண்டி கருப்ப கோவில், அந்த கோவிலுக்கு ஆழ்துளை கிணறு அமைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் வந்திருக்கோம். இங்கே அந்த கோவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அந்த கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 50 கிடாய்களுக்கு மேலே அங்கே வெட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதான தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு குடிநீர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால அந்த பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைச்சு அந்த கோயிலுக்கு தேவையான நீரை அரசு தரப்பில் ஏற்படுத்தி நீர் ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அமைப்பு சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த ஆழ்துளை கிணறு அமைக்கும் பட்சத்தில் அது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனாலையும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனாலையும் அந்த கோயிலுக்கு இருந்த இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வனத்துறையினுடைய அனுமதி தேவைப்படுது ஆழ்துளை கிணறு அமைக்கிறதுக்கு. அதற்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மனுவை நாங்கள் கொடுக்குறோம். மாவட்ட ஆட்சியர் இந்த 2 துறைகளுக்கும் பரிந்துரை செய்து அந்த பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான வழியை முன்னெடுத்து கொடுக்கணும்னு சொல்லி விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதுபோல சில விஷயங்களை இந்த ஊடகத்துறையின் வாயிலாக தெரியப்படுத்திக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் ஒரு மாபெரும் உலகம் தழுவிய ஒரு அமைப்பு, ஹிந்து அமைப்பு. இந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மக்களுக்கான உலகம் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இன்றைக்கு இதற்கு முன்னாடி இருந்த திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், பல வழிகளில் நம்மளுடைய இந்து சமுதாயத்தையும் இந்து மக்களையும் இந்து கடவுள்களையும் இழிவாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனோட விளைவு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் அந்த அரசு முற்றிலுமாக கவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு புதித ஒரு அரசாங்கத்தை மாற்றி அமைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் அதே பாதையை தொடர்றாங்க. இது தொடர்றது வன்மையாக நாங்கள் பஜ்ரங்தள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஹிந்து மக்களையோ இல்லை ஹிந்து கடவுள்களையோ இழிவுபடுத்தும் விதமாகவோ திருப்பரங்குன்ற தீபத்துக்கு இது மதுரை உயர்நீதிமன்றம் முறையான அனுமதி கொடுத்தும் அதை அரசாங்க தரப்புல நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா இந்த விஷயம் ஹிந்து மக்களிட அதிக அளவில் ஒரு பாதிப்பையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலை தொடர்ந்துருச்சுன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் போல இந்த தமிழக மண்ணிலிருந்து அகற்றப்படும் என்பதை இந்த ஊடகத்துறையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நேற்று ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது வீரமணியை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ அவரும் கருப்பு சட்டை அணிஞ்சு பேசியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஹிந்து மதத்துக்கு எதிராக சில விஷயங்களை முன்வைத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்க கூடாதுன்னு சொல்லி தான் நம்மளோட ஹிந்து இயக்கங்கள் நாங்கள் ரெக்வஸ்ட்டாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் தொடரும் பட்சத்தில் ஹிந்து மக்களோட மனது புண்படுது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் சொல்லி இருக்கக்கூடிய துறை அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கருத்தில் எடுத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, சட்டப்பேரவையில் போயிட்டு எல்லாருமே பெரிய அளவில் ஒருத்தங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி விமர்சனம் மட்டும் தான் செய்யறாங்க. நம்ம எல்லாருமே அந்த சட்டப்பேரவைக்கு நம்ம ஓட்டு எலெக்ஷன்ல கோடான கோடி மக்கள் ஓட்டிங் பண்ணி அவங்களை அனுப்புனது மக்களோட தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சட்டப்பேரவையில் போய் முடிவெடுக்கப்படுறதுக்கான தவிர ஒருத்தங்க விமர்சனம் பண்றதுக்கு அங்கே அனுப்ப கிடையாது. ஆக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமுமே தமிழகத்தில் உள்ள கோடான கோடி மக்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரம் அது. அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமே பயன்படக்கூடிய நேரமா இருக்கணுமே தவிர ஹிந்து மதங்களை விமர்சனம் பண்றதோ ஹிந்து கடவுள்களை இழிவுபடுத்துறதோ இல்ல மாற்று கட்சிகளை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்கிட்டு மக்களுக்கான தேவை என்ன விஷயம் அப்படிங்கிறத செய்ய பறந்துட்டு நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா ரோடுகள்ல இல்ல இன்னும் கவர்மெண்ட் அதற்கான வேலைகள் என்னவோ அதை தொடரணும். அது போல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இன்னைக்கு கோயில்கள்ல நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு, முன்னெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல நாங்க மிகப்பெரிய அளவில் அவருக்கு எங்களோட நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம்.